அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். ரைட். இன்றைக்கு என்னென்ன பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போற யூனிட் ஒன்றோட முதலாவது தலைப்பு வந்து அரசியல் அரசியல் மற்றும் அரசார்வியலை விளங்கிக் கொள்ள. சரியா? ரைட். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற பகுதி அரசியல் மற்றும் அரசார்வியலை விளங்கிக் கொள்ள. ரைட்டா? சரி. ரைட். இப்போ நீங்க ஸ்கூல் மட்டத்தில் உங்களுக்கு பெரும்பாலும் நிறைய ஸ்கூல்ல கிளாஸ்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அப்ப நீங்க முதலாவது யூனிட் பெரும்பாலும் எல்லாரும் முடிச்சிருப்பீங்க. இப்ப அந்த வகையில சும்மா சொல்லுங்க பாப்போம், அரசியல் என்ன, அரசியல் என்ன பாப்போம். நீங்க படிச்சத நீங்க எவ்வளவு நாள் கிளாஸுக்கு போய் ஸ்கூல் மட்டத்துல கிளாஸுக்கு போயிருப்பீங்க. அதுல உங்களுக்கு விளங்கின விஷயத்தை வச்சு இந்த அரசியல் என்ன, அரசியல் என்ன, ஏன் நாங்க இதை படிக்கணும் சொல்லுங்க பாப்போம். பாப்போம் தெரிஞ்சவங்க சும்மா உங்களுக்கு விளங்கின மாதிரி சொல்லுங்க பாப்போம். அரசியல் என்ன, அரசியல் என்ன. அதாவது இதுவரைக்கும் கிளாஸுக்கு போகலை என்றார்கள் விடுங்க. இதுவரைக்கும் நாங்கள் இன்னும் படிக்கவில்லை சார்ண்டா விடுங்க. படிச்ச ஆக்கள் கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க. சார், அரசியல் என்றால் ஆட்சி செய்தல். ஆட்சி செய்தல். ரைட். அரசியல்ண்டா அரசியல்ண்டா ஆட்சி செய்வது. அரசியல்ண்டா மத்தாக்கள் அவர் ஒரு கருத்து சொல்லிக்கார். அரசியல்ண்டா ஆட்சி எதுலண்டா கருத்து சொல்லிக்கார். மற்றவங்க லேடிஸ் சைட்ல இருந்து ரைட். இப்ப பாருங்க, இந்த அரசியல் என்ற பகுதி அரசியல் என்ற பகுதி. அரசியல் என்பது அவர் சொல்ற மாதிரி ஒரு ஆட்சி செய்தல் என்ற கருத்தை கொடுக்கலாம் என்ற சொல்றோம். உண்மையாக அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றா அரசியல் என்பது பொதுவாக நாங்க ஒரு பேச்சு வழக்குல சொல்றோம்டா, முதல் வந்தவங்கள்ட்ட கேட்கார் அரசியல் என்ன, ஏன் அரசியல் சொல்றாங்க கேட்டா நீங்க என்ன விளக்கம் கொடுப்பீங்கன்னா, நம்பி அரசியல் ஒன்றும் தெரியாது, அரசியல் வந்துட்டு பொதுவாக நம்ம நாட்டில் இருக்க மக்கள் ஆட்சி செய்வது அரசியல் ரெண்டு இப்படி ஒரு பேச்சு வழக்குல சொல்லிட்டு போகலாம். அப்ப அதைத்தான் அந்த அரசியல் என்று சொல்றாங்க. அப்ப இந்த பேச்சு வழக்குல சொல்ற இந்த அரசியல் இது சரியா பிள்ளையா, இது சரியான ஒரு கருத்து தானா, இது சரியா நடைமுறை இந்த சொல்ற விஷயம் நடக்குதா என்ற பார்க்க ஒரு பகுதியா இந்த அரச அறிவியல். அப்ப அரசு அறிவியல் என்றா அரசியல் ஆய்வு, அரசியல் ஆய்வு அல்லது விஞ்ஞானம். அப்ப இதான் அந்த அரசியல் ஆய்வு விஞ்ஞானம். அப்ப அரசியல் சொல்லக்கூடிய பகுதி விளங்கிட்டவங்களுக்கு. அப்ப அரசியல் என்ன, பொதுவாக ஒரு செயற்பாடுகள், அதாவது அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு ஆட்சி சம்பந்தமாக இருக்கலாம், இல்ல அந்த பாரபரப்பு சம்பந்தமாக சில விடயங்களை என்ன செய்யறது நடைமுறையில இருக்கிற விஷயமா இருக்கலாம். இல்ல அந்த அரசியலுக்குள்ள நம்ம, அதாவது அரசியல் என்றது யாரை சார்ந்திருக்கு, மக்களை சார்ந்திருக்கு, அந்த மக்கள் அதோட தொடர்பில் இருக்காங்களா என்றதை நாங்க சும்மா ஒரு நடைமுறை ரீதியா பார்க்கிற விஷயமா தான் இருக்கும் அரசியல் என்றது. ஆனா அத நாங்க ஒரு அரசியல் என்று சொல்ற விஷயத்த ஒரு ஆய்வு ரீதியாக ஒரு விஞ்ஞானத்துக்கு உட்படுத்தப்பட்டு பார்க்கின்ற ஒரு விஷயம் தான் இந்த அரசியல். அப்ப இதை சொல்ற எப்படி, இந்த அரசியல் என்பது ஒரு நடைமுறை பகுதியா இருக்கும், அரசியல் என்பது ஒரு ஆய்வு பகுதியா இருக்கும். அப்ப ஆய்வு பகுதி என்றா இது ஒரு முறையாக தொகுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்குமே. அப்ப இந்த அரசியல் என்பது ஒரு முறையாக தொகுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தா அது என்னன்னு நாங்க சொல்லலாம், முடிவிலே என்னன்னு சொல்லலாம். அரசியல்ன்றத ஒரு ஆய்வு செஞ்சு என்ன, அதாவது விஞ்ஞானத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டோம். எடுத்தா அதை நாங்க எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறோம். இந்த அரசியல் என்றதை ஆய்வு செஞ்சுட்டு விஞ்ஞானம் படுத்திட்டோம். இதை நாங்க இப்ப தெளிவுபடுத்தக்குள்ள நாங்க எப்படி அதை தெளிவுபடுத்தலாம், மற்றவங்களுக்கு விளங்கமாக சொல்லக்குள்ள இப்படி சொல்லலாம். ரைட். அந்த பகுதி அந்த அரசியல் அது ஒரு கல்வி ரீதியாக கற்கை ரீதியாக நாங்க பார்க்கிற ஒரு பகுதி அந்த அரசியல்.
அப்ப இது ஒரு நடைமுறை பகுதியா இருக்கும், இது ஒரு கல்வி ரீதியான பகுதியா இருக்கும். இப்ப விளங்குதா? முதலாவது இந்த அரசியல் என்ற என்ன, அரசு அறிவியல் என்ற என்ன என்றத முதல் விஷயம் தான் நாங்க என்ன செய்யறோம், ஒரு அறிமுகம். அதை முதல் விளங்கினா தான் நாங்க இன்றைக்கு பொதுவாக யூனிட் 1 பகுதி எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யலாம், அடுத்தடுத்து பார்த்துட்டு போகலாம். அப்ப பேசிக்கான விஷயம் வந்தது அரசியல் என்ற என்னது, அரசு அறிவியல் என்ற என்ன. இப்ப இதுல உள்ளதுதான் ஏனைய சில விடயங்கள், கற்றல் பகுதியா இருக்கலாம், அதே போல இதுல சொல்லப்படுகிற இந்த ஆய்வு பகுதியில் உள்ள சில சில அணுகுமுறையாக இருக்கலாம். இதெல்லாம் இதனுடன் அடங்க போகுது. சரியா? அப்ப அதைத்தான் நாங்க தொடர்ந்து கண்டினியூவா பார்த்து வர போறோம். ரைட். இந்த விஷயத்துல, இந்த அடிப்படையில நாங்க முதல் இந்த அரசியல் மற்றும் அரசு அறிவியல் என்று சொல்லக்கூடிய இதை விளங்கி கொள்றது அல்லது இதனுடைய இயல்புன்னு சொல்லலாம். சரியா? இயல்புகள் சொல்லலாம், இயல்பு பகுதி. ரைட். இதுல நாங்க முதலாவதாக அரசியல் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஏன் நாங்க ஒரு முக்கியத்துவப்படுத்துறோம், அதாவது இப்ப நாங்க வேற சொன்ன மாதிரி ஆட்சி செய்யற ஒரு விடயம் தான் அரசியல்னு சொன்னார். அப்ப ஏன் இது ஆட்சி செய்தல், ஆட்சி செய்யற ஒரு பகுதியான நாங்க விளங்குறோம், என்னத்துக்காக இந்த அரசியல் என்ற விஷயம் பொதுவா நாங்க உங்களோட நாட்டிலேயோ இல்ல சமூக மத்தியிலேயோ தங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்றதை சொல்லுங்க. இப்ப நாங்க அரசியலை படிக்க ஒரு மாணவன் என்ன, அப்ப இந்த அரசியல் என்ற விஷயம் ஏன் நாங்க படிக்கணும். அதே போல எங்கட நாட்டிலே ஒட்டுமொத்த ஒரு நாட்டையே கட்டியாளக்கூடிய ஒரு பகுதியா இது இருக்கு. அப்ப ஏன் இது கட்டியாளக்கூடிய பகுதியா இருக்கு, சமூகம் அதோட தொடர்பாடுதான் ஏன், என்ன விஷயம், இதுல என்ன விளக்கம் இருக்கு என்றதான் நாங்க படிக்க போறது. சரியா? அப்ப அந்த அடிப்படையில முதலாவது நாங்க இதுக்கு ஒரு சில சில அறிமுகமான விடயங்களை நாங்க பார்ப்போம். அப்ப அந்த அடிப்படையில அரசியல் வந்துகிட்டு சமூக வாழ்வில, மனிதனுடைய சமூக வாழ்வு எடுத்துக்கிட்டா ஒரு முக்கியத்துவமான ஒரு பங்குதாரியாக இருக்கு அரசியல். அது எப்படி என்றா, அப்ப உதாரணமாக அரசியல் என்ற விஷயம் ஆரம்ப காலத்துல, அதாவது கிட்டத்தட்ட நாங்க ஒரு பழமை வாய்ந்த கிரேக்க காலம்னு சொல்லுவோம். அந்த பழமை வாய்ந்த அந்த கிரேக்க காலத்துல, ஆரம்ப காலத்துல இருந்து, அதாவது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு செயற்பாடு அந்த அரசியல். ஆனா இது எப்படி என்றா, இது ஆரம்ப காலத்தில இருந்தே அரசியல் வந்துகிட்டு மக்களோட, அதாவது மக்கள் என்ற யாரு, நாங்க சமூகம் என்று சொல்லக்கூடிய அதுல இருக்கின்ற ஒரு பகுதியான் மக்கள். என்ன, ஒரு நிமிஷம் இருங்க, அதான் போகுது, கொஞ்சம் முடியட்டுமா, அதான் சொல்லப்படுது, முடியட்டும். ரைட். இப்ப பாருங்க, இப்ப இது வந்துகிட்டு சமூகம் என்று சொல்லக்கூடிய சமூகத்தில இருக்கின்ற மக்கள் என்ன, இந்த மக்களோட, அதாவது மக்கள் என்று சொல்லலாம், அந்த மக்கள்ல ஒரு அடுத்த பிரிவு தான் பிரஜைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அப்ப இவங்களோட இது ஒரு தொடர்புடையது. அப்ப கிட்டத்தட்ட சுமார் 2500 ஆண்டுகள், அதாவது பழமை வாய்ந்த ஒரு காலமாக இந்த அரசியல் என்றது சொல்லப்பட்ட ஒரு பாடம். அதாவது அந்த நேரங்கள்ல இருந்தே, அதாவது சமூக மக்களோட ஒரு நெருங்கிய தொடர்பை கொண்ட ஒரு பகுதியாக இது காணப்படுது. சரியா? இப்ப உதாரணமாக நாங்க இந்த அரசியல் என்று சொல்லுற பகுதி வந்துட்டு இன்று வரைக்கும், இப்ப நாங்க இன்று வாழுகின்ற இந்த காலப்பகுதி நவீன காலம் என்று சொல்லுவோம். இந்த காலப்பகுதி வரைக்கும் இந்த அரசியல் என்ற விஷயம் மனிதனோட பின்னி பிணைந்த வகையில, அதாவது எல்லா வகையிலையும் நாங்க இப்ப காலையில, அதாவது நாங்க மார்னிங் டைம் என்ன காலை டைம்ல எழும்பி நாங்க இரவு டைம் தூங்க போகும் டைம் வரைக்கும் அரசியலுங்களோட எல்லா வகையிலும் தொடர்பட்டிருக்கு. இப்ப நான் உங்கள்ட்ட சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். சார், நீங்க அப்படி சொல்றீங்களே, அதுல என்ன விஷயம் அப்படி இருக்கி என்று உங்களுக்கு டவுட் வரலாம் என்ன. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுங்க, நீங்க காலையில எழும்பி நீங்க முதல் வந்துகிட்டு காலையில எழும்புறீங்க, எழும்பி இப்ப பாடசாலைக்கு போறீங்க, போகக்குள்ள நீங்க முதல் உங்களோட வீட்டில் உள்ள செயற்பாடுகள் என்னென்ன செய்வீர்கள் சும்மா சொல்லுங்க, அப்ப தெரிஞ்சவங்க. காலையில எழும்பி வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு பகுதி. பிள்ளைகள் இடைக்கிட டிஸ்கஸ் பண்ணி படிச்சாதான் கொஞ்சம் இந்த ஸ்டெப் போகும். ரைட், ஓகே, அதை நானே சொல்றேன். அப்ப காலையில் நீங்க ஒழும்புறீங்க, ஒழும்பி என்ன செய்றீங்க, வாஷ் பண்றீங்க, கிளியர் பண்ணிட்டு நீங்க என்ன செய்றீங்க, ஸ்கூலுக்கு போறதுக்குரிய ஏனைய விடயங்களை பாக்குங்க. இப்ப காலையில நீங்க ஒழும்பினோட முதல் என்ன செய்வீங்க, உங்களோட வீட்டில் உள்ள ஒரு பவர் ஏதாவது யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது விடயங்கள் இருந்தா, அயன் பாக்ஸ்கள் இருந்தா என்ன செய்றீங்க, உங்களோட ஆடை அதுகளை எல்லாம் கிளியர் பண்ண. அப்ப அந்த இடத்துல உங்களோட எலக்ட்ரிஷியன் என்ன, அந்த விஷயம் வந்துட்டு நாளாந்தம் அது அரசியலோட தொடர்பான விஷயம். ஏன்னா மாசம் முடிச்சா நீங்க கவர்மெண்ட்டுக்கு காசு கட்டணும். அதே மாதிரி நீங்க போடுற யூனிஃபார்ம், நீங்க கொண்டு போற புக் எல்லாமே கவர்மெண்ட் தந்தது என்ன. அப்ப எல்லாமே அதே போல நீங்க போற போக்குவரத்து வீதி இருந்து, நீங்க போற பஸ் இருந்து எல்லாமே மறைமுகமாக, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, மறைமுகமாக நீங்க அரசியலோட தொடர்பாகவே இருந்து கொள்றீங்க. நீங்க ஒரு 18 வயசு முடிஞ்சதுக்கு பிறகு நேரடியாக அரசியல தொடர்படுவீங்க. அது வந்துட்டு வாக்குரிமைன்னு சொல்றது இதாரு.
இப்ப இந்த அடிப்படையில ஒரு மனிதன் பிறந்தத்தில இருந்து நாங்க பொதுவா சொல்லல பிறப்பில இருந்து சரியா இறக்கும் வரைக்கும் அவர் தொடர்புடையதாக இருக்கு அரசியலோட. சரியா? இப்ப பிறப்புனக்குள்ள அது உங்களுக்கு சொல்லவே தெரியல. பிறந்துடனே உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்க உங்களோட பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாமே கவர்மெண்ட் தொடரும். சரியா? அப்ப எல்லா விஷயத்தையும் இந்த அரசியல் என்ற விஷயத்துக்குள்ள கட்டியாளக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப அதனாலதான் இது மனிதனுடைய நெருக்கமான ஒரு தொடர்பை கொண்டு காணப்படுகிறது. ஆரம்ப காலம் என்று இன்று வரைக்கும் இந்த செயற்பாடு இருப்பதனால் தான் அங்க அரசியல் என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே போல இந்த அரசியல் சம்பந்தமான விடயங்களை இதெல்லாம் நான் சொல்றது என்னன்னா ஒரு அறிமுகம். இப்ப அரசியல் என்ற விஷயத்த நாங்க இன்னும் உள்ளுக்கு போகல என்ன அதுக்கு முன்னதான் இந்த அரசியல் என்றதுக்கு எப்படி நாங்க விளக்கம் கொடுக்குது அதான் இப்ப நாங்க பார்த்துக்கூடிய. அதே போல இந்த அரசியல் என்ற விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா இதுல இருக்கின்ற அந்த பிரஜையா இருக்கலாம், இந்த அரசியல் சார்ந்த அரசியலுக்கு இருக்கின்ற மாணவர்கள் நிறைய பகுதிகள் இருக்கின்றன. மக்கள் எடுத்துக்கிட்டா அது மாணவர் பகுதி, அதே போல பிரஜைகள் பகுதி, உத்தியோகத்தர் பகுதி, நிறைய பகுதிகள் இருக்கு. அப்ப இதுல இருக்கின்ற அனைவர்களும் என்ன செய்யணும், இந்த அரசியல் என்ற விஷயத்த கட்டாயம் என்ன செய்யணும், கற்றுக்கொண்டோ அல்லது இது சம்பந்தமாக ஏனையோரை தெரிஞ்சு கொண்டோ கட்டாயம் விளங்க வேண்டும் என்பது இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அறிமுகமா இருக்கலாம். அப்ப அதனால இப்ப அரசியலை கற்கின்ற மாணவர்களோ சரி பிரஜைகளோ சரி நாங்க என்ன செய்யணும், அரசியல் என்ற விஷயத்தை கட்டாயம் நாங்க விளங்கி கொள்ள வேண்டும், தெரிஞ்சும் கொள்ள வேண்டும். அப்ப அதனாலதான் இப்ப வரைக்கும் பாடசாலை மட்டம் அல்லாமல் பல்கலைக்கழக மட்டத்திலும் இந்த அரசியல் என்ற பாடப்பரப்பு என்ன செய்யுது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதான் நாங்க முதலாவது அரசியல் என்ற என்ன அரசியல் என்ற விஷயத்துக்கு ஒரு அறிமுகமான ஒரு விடயம். அப்ப பாருங்க, அப்ப இந்த அறிமுகத்தில ஆரம்ப காலத்தை நாங்க சொன்னோம் என்ன கிரேக்க காலத்தில உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த கிரேக்க காலத்தில உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் என்ற விஷயம் யாரால உருவாக்கப்பட்டது, இதுக்கு யாரு இந்த பேஸ் என்று பார்த்தா இதுல ரெண்டு பேர் முக்கியத்துவப்படுறாங்க, அரிஸ்டோட்டில் பிளேட்டோ. என்ன இவர்கள் தான் இந்த கிரேக்க காலத்திலிருந்து அந்த அரசியல் என்பதை என்ன ஒரு கற்கை துறையாகவும் அரசியல் என்பதும் சமூகத்தின் ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ற விஷயத்தை ஒரு தெளிவுபடுத்தி இந்த அரசியல் பரப்பரப்பாக உருவாக்கியார்கள். அதன் அவங்கள ஆரம்பத்துல சிலபஸ்ல சில இடங்களை சொல்லப்பட்டுச்சு அரிஸ்டோட்டில் அரசியலின் தந்தை என்று சொல்லப்பட்டுச்சு. பிறகு வந்துகிட்டு அவர்கள் ஒரு முன்னோடிகள் என்றதை சொல்றாங்க. அது தவறோ என்னமோ தெரியல, பிறகான கருத்து சரியான கருத்து, அரசியலின் முன்னோடிகளாக திகழ்கின்றார் என்று சொல்றாங்க தந்தை என்ற விஷயத்தை விடுபாட்டுட்டு. சரியா? இப்ப இந்த அடிப்படையில நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப கிறிஸ்துக்கு முன் நாங்க சொல்ற அந்த 4ஆம் நூற்றாண்டில் இருந்து கிரேக்கம் எதென்ஸ் போன்ற நகரம். அப்ப கிரேக்கத்தில இருக்கின்ற ஒரு நகரம் தான் எதென்ஸ். இந்த நகரத்தில இந்த அரிஸ்டோட்டில் பிளேட்டோ இவங்க ரெண்டு பேரும் இந்த அரசியலுக்கு முக்கியத்துவ பங்களிப்பு ஆரம்ப காலத்தில் நிகழ்த்தினாங்க. அதுல இருவருக்கும் 2 கல்வி நிலையங்கள் இருந்துச்சு. அதுல பார்க்கலாம் நீங்க அரசியலை கற்றல் என்ற செயற்பாடும் அரசியலை பயிற்சி அளித்தல் என்ற 2 செயற்பாடையும் இவங்க 2 பேரும் அது அரிஸ்டோட்டில் பிளேட்டோவும் செய்து வந்தாங்க. அந்த அடிப்படையிலே தான் இந்த பிளேட்டோ என்பவரும் அரிஸ்டோட்டில் என்பவர் 2 கல்வி நிலையங்களையும் உருவாக்கினர். அதுல அரிஸ்டோட்டில் வந்துகிட்டு லைசியம் என்ற ஒரு கல்வி நிலையம், அதாவது அரிஸ்டோட்டில் வந்துகிட்டு லைசியம் என்ற கல்வி நிலையத்தை உருவாக்கினார். அதே போல பிளேட்டோ அகாடமி என்ற ஒரு கல்வி அகாடமி என்ற ஒரு கல்வி நிலையத்தையும் உருவாக்கினார். இப்ப இந்த 2 கல்வி நிலையத்தில் தான் அரசியலை கற்றல் அரசியலை பயிற்சி அளித்த செயற்பாடு ஆரம்ப காலத்துல உருவாக்கப்பட்டதாக சொல்றாங்க. அதனாலதான் இவர்கள் அரசியல் அறிவியலின் ஒரு முக்கிய கர்த்தாவாக முக்கிய முன்னோடிகளாக திகழ்கின்றார்கள் என்றதை அரசியல் வரலாற்றுகளை நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். இதான் அந்த அரசியல் என்று சொல்றது ஆரம்பமான ஒரு அறிமுகமாக உருவாக்கப்பட்ட காரணம். அப்ப இந்த அடிப்படையில தான் நாங்க அரசியல் என்ற விஷயத்தை நாங்க படிப்படியாக அடுத்தடுத்து இதுல என்னென்ன விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதுல ஏன் நாங்க அரசியல் உள்ள பாடங்கள் எல்லாம் கட்டாயம் படிக்க வேண்டியிருக்கு, இந்த அரசியலை படிக்கத்தால் எங்க நாட்டினுடைய தற்கால அரசியல் உள்ள நன்மைகள் என்ன, அதனால நாங்க அரசியல் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டியதெல்லாம் நாங்க அடுத்தடுத்த பகுதியா பார்க்க போறோம். சரியா? அப்ப இந்த அடிப்படையில முதலாவது நாங்க அரசியல் என்ற விஷயத்துக்கு ஒரு அறிமுகத்தை பார்த்திருக்கோம். ரைட். இப்ப அரசியல் கற்றல் என்பதில் காணப்படுகின்ற சில பகுதிகள். இப்ப நாங்க ஆரம்பத்தை அரசியல் என்ற விஷயம் எப்படி உருவாக்கப்பட்ட ஏன் நாங்க இதை தெரிஞ்சுக்கணும்ன்றதையும் பார்த்துட்டோம் ஒரு அறிமுகமா. இப்ப இந்த அரசியலை கற்றல் என்பதும் பகுதி. இப்ப இதுல என்ன விஷயத்த நாங்க ஒரு படிப்பினையாக ஒரு கல்வியாக பார்க்க வேண்டியிருக்கு என்றதை நாங்க பார்க்க போறோம். இந்த அறிமுகத்தில நாங்க இவ்வளவு நேரம் பார்த்து இந்த அரசியல் என்றதுல அரசியல் என்ற விஷயத்துக்கு தான் நாங்க ஒரு முக்கியமான ஒரு அறிமுகத்தை பார்த்து வந்தோம்.
இப்ப இந்த அரசியல் என்ற விஷயத்த நாங்க அரசறிவியல் அதாவது கல்வியாக பார்க்க போற விஷயத்த பார்க்க போவோம். இவ்வளவு நேரம் பார்த்தது அரசியல் என்ற விஷயத்தை விளையணுமே, அரசியல் என்ற விஷயம் தான் இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தோம். இப்ப பார்க்க போறது அதே அந்த அறிமுக ரீதியான விடயம் தான் அரசறிவியல். இப்ப இந்த இதுல இருந்து உருவாக்கப்பட்ட இந்த அரசறிவியல் என்ற விஷயத்தை ஏன் நாங்க பார்க்கோம்? அப்ப அரசியல் எண்ணத்தோட நாங்க விடலாம் தானே, அப்ப ஏன் நாங்க அரசறிவியல் என்ற விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கேன்டா, இந்த அரசியல் என்ற விஷயத்தை நாங்க அவர் சொன்ன மாதிரி என்ன, அதாவது அது ஆட்சி பகுதி என்று சொன்னார், என்ன ஆட்சி செய்கின்ற ஒரு பகுதி. இந்த விஷயத்தை நாங்க எங்கட கண்ணால ஆட்சி செய்யறத பார்க்கலாமா? ஒரு ஆள் ஆட்சி செய்யறத நாங்க கண்ணால பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்ப அவர் ஆட்சி செய்கிறா அவர் என்ன செய்யலாம், அதை செயற்பாடு ரீதியாக அதுக்கு ஒரு நாங்க ஒரு சொல்ல போனா ஒரு கண்ணால பார்க்கின்றாலும் அது ஒரு நடைமுறை ரீதியாக செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தா தான் அது ஆட்சி பகுதி. அப்ப அவர் அந்த செய்கின்ற பகுதியை அரசறிவியல் என்ன கற்கை என்று சொல்லுவது. அந்த அரசறிவியல் கற்கை என்று சொல்ற அந்த அவர் செய்கின்ற அந்த பகுதி என்னத்தை அவர் செய்யணும், ஒரு ஆள் ஆட்சி செய்யணும், அது என்னத்தை செய்யணும் அவர் ஆட்சி கண்டப்ப நேரடியா போய் நான் ஆட்சி செய்யறேன், நான் ஆட்சி செய்யறேன் சொல்லலாம இல்லை. அப்ப அவர் செய்கின்ற அந்த ஆட்சி செய்தல் என்ற பகுதியை அரசறிவியல் என்று சொல்லக்கூடிய அந்த கற்கையினூடாக இன்னென்ன விஷயத்தை தான் நீங்க என்ன சொல்லணும் ஆட்சி செய்யணும்ன்றத சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையான விஷயங்களை தான் நாங்க அரசறிவியல் என்ன விஷயம் இருக்கு, அந்த ஆட்சி செய்கிற பகுதியில் என்ன இருக்கின்றதை நாங்க படிக்குது. அப்ப அதைத்தான் சொல்லப்படுது. இரண்டாவதாக இந்த அரசறிவியல் என்ற விஷயத்த நாங்க கல்வி ரீதியாக அதுல என்ன விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க அரசியல் சொல்றீங்க, இந்த அரசியல் சொல்றதுல இந்த அரசறிவியல் என்றது ஒரு கல்வி என்று சொல்றீங்க. அரசறிவியல் என்பது ஒரு கல்வி, அதாவது அரசியலை கற்கின்ற ஒரு கல்விக்குரிய பகுதியான அரசறிவியல். அப்ப அந்த அரசறிவியல் என்ன விஷயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு, அதுதான் நாங்க அடுத்தது இரண்டாவது அறிமுகமா பார்க்கிறோம். அதுல புதிய கோட்பாடுகள் எண்ண கருக்குலன்னு சொல்ற விஷயம். அப்ப புதிய கோட்பாடுகள் என்ன கருக்குலண்டா புதிய புதிய விடயங்கள், என்ன அரசியல் சார்ந்த புதிய விடயங்கள், சில கோட்பாடான விஷயங்கள்ல நாங்க என்ன செய்யறோம் கொண்டு வர்றது, கட்டி எழுப்புறது. அப்ப இது முதல்ல நாங்க இதுல சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அரசறிவியல் சொல்லக்கூடிய பாடப்பரப்பில் அது முதல் சேர்க்கப்படும். சரியா? அதே போல இரண்டாவது வந்துட்டு அரசியல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளை பற்றி ஆராய்க. அப்ப அரசியல் அதே போல அரசியலோட சேர்ந்து அதனுடன் தொடர்பட்ட சில துறைகள் இருக்கு. துறைகள்னாக்குள்ள நாங்க இப்ப அரசியல்ல வந்துட்டு அரசியல் மட்டும் நாங்க படிக்கல. அரசியல் படிக்க மாணவர்களுக்கு தெரியும், அரசியல்ல வந்துட்டு உங்களோட சீனியர்மார்கிட்ட ஒரு எக்ஸ்பிளைன் ஒன்று கேட்ட வழங்கும் இதுல என்னென்ன பகுதி வேற துறைகள் என்ன தெரியுமா, அரசியல் துறை மாதிரி ஏனைய துறை, பொருளியல் துறை, அதே போல உளவியல் துறை, சமூகவியல் துறை, மானுடவியல், இதான் துறைகள். அப்ப இவ்வாறான துறைகளும் இந்த அரசியல்ல ஏதொரு வகையில சில விடயங்கள்ல உள்வாங்கப்படும். அதிலே கூடுதலாக இந்த அரசியலோட சார்ந்த துறை பொருளியல் துறை. பொருளியல் பாடம் படிக்க எக்கனாமிக் எடுக்க மாணவர்கள் தெரியும் அதுல என்ன பகுதி இருக்கின்ற, அதுல இந்த அரசியல் என்ற சில விஷயங்கள் நிறைய இடத்துல வரும். அதே மாதிரி இதுலயும் பொருளியல் சார்ந்த விடயங்கள் நிறைய இடத்துல வரும். அதனாலதான் அதுல இரண்டாவது ஒரு கருத்தா சொல்றாங்க, அதாவது அரசியல் மற்றும் அதனோட தொடர்புடைய ஏனைய துறைகளை என்ன செய்யறது பார்க்கிறது. அப்ப அதே போல நடைமுறை அரசியல் கொள்கைகளையும் முறைகளையும் கோட்பாடுகளையும் எண்ணக்கருக்களையும் முறைகளையும் விமர்சனத்துக்கு உட்படுத்துறேன். அப்ப நாங்க ஏற்கனவே கோட்பாடுகள் அதே போல எண்ணக்கருக்களை முன்ன பார்த்தோமே, இந்த ரெண்டு விஷயத்தையும் கட்டி எழுப்புறது, அதே போல அந்த கட்டி எழுப்புறா கொண்டு வர விஷயம் கொண்டு வந்துட்டு இது சரியா புலையாண்டத்தை திரும்ப என்ன செய்யறது ஆய்வு செய்யறது. இதை தொடர்ந்து நாங்க பேணலாமா, இல்ல இது மக்களுக்கு இது ஏற்றுக்கொள்ற வகையில தொடர்ந்து நாங்க பேணின அமையுமா என்று பார்க்குது. அப்படி இல்லைன்னா அதை ஆய்வு செஞ்சு அதை நீக்குறது, இல்லாட்டி தொடர்ந்து என்ன செய்யற பேணுகிறது. இது மூன்றாவது பகுதி. அதே போல நடைமுறை அரசியல் கொள்கை முறைகளையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தி அரசியல் கருத்துக்களை முன்வைத்து. அப்ப நடைமுறையிலே அரசியல் கொள்கை, அப்ப நாங்க நாளாந்த நடக்கின்ற அரசியல் நடைமுறை என்ன இப்ப நடந்துக்கிற அரசியல். இப்ப நாங்க 2500 ஆண்டுகளுக்கு முதல் உள்ள அரசியலை சொல்லல, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாகி இப்ப நாங்க வாழுகின்ற இந்த காலத்துல இருக்கிறத நடைமுறை அரசியல். என்ன இந்த நடைமுறை அரசியல்ல வந்துகிட்டு இதுல கொள்கை செயற்பாடு இப்போ நாங்க வாழுகின்ற இந்த சூழலுக்கு பொருத்தமா என்ற விஷயத்த நாங்க பார்த்துட்டு அப்படி பொருத்தம் இல்லாட்டி அதுக்குரிய கருத்துக்களை முன் வச்சு அதை மாற்றி அமைக்குது. சரியா? இது ஒரு 4வது பகுதி. அதே போல அரசியலில் ஈடுபடுவோருக்கும் பிரஜைக்கும் அரசியல் அறிவினை வழங்குது. இதுதான் முக்கியத்துவமான ஒரு பகுதி. இப்ப நாங்க அரசியலின் பிரஜை என்ற வகையில நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய பகுதி தான் 5வது பகுதி. அதாவது இந்த அரசியல் என்ற விஷயம் உருவாக்கப்பட்டது யாருக்கு? சமூக மக்களுக்கு. என்ன இந்த மக்களை ஒரு நேர்வழியில கொண்டு போய் அவங்களுக்கு ஏற்ற நிர்வாகத்தை கொண்டு அவங்களை கட்டியாளுறதுக்கு ஒரு அமைப்பு தான் இந்த அரசியல் பொதுவா சொல்ல போனா. சரி, அவர் சொன்ன விஷயத்தை நான் விளக்கி சொல்றேன். அந்த கட்டியாளக்கூடிய பகுதி அதான் ஆட்சி பகுதி. அப்ப இந்த விடயத்தை நாங்க பார்க்கணுமெண்டா இந்த அரசியலில் ஈடுபடுவோர், அதாவது அரசியல்ல உள்ள
அரசியல்ல தலைவர்களா இருக்கலாம், அதாவது பிரதிநிதிகளாக இருக்கலாம், அதே போல ஏனைய பிரஜைகளாக இருக்கலாம், அதே போல அரசியல் தொடர்பு படுத மாணவர் படிக்கின்ற மாணவர்களா இருக்கலாம், பெரும் பெரும் கல்விமான்களா இருக்கலாம். இவங்க எல்லாம் வந்துட்டு இவங்க இதுல அரசியலை பற்றி என்ன செய்யணும், படிச்சு அதுல ஒரு தெளிவு அறிவினை அவங்களுக்கு வழங்கணும். அவங்களும் அதை பெற்று மற்றவர்களும் வழங்கணும். அதே போல அவங்களும் அதை என்ன செய்யணும், இப்படியே நம்ம வாரண்டா நாங்க முன்கூட்டியே என்ன செய்யணும், நான் சொல்றவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க. அப்ப அப்படியானவங்க இந்த அரசியல் அறிவினை செய்யற கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு வழங்குறது தான் இந்த நாங்க 5வது பகுதி. இப்ப இவ்வாறான விடயங்களை நாங்க ஒரு அறிமுக பகுதியாக அரசியல் என்ற என்ன, அரசறிவியல் என்ற என்னன்றதை நாங்க பார்த்திருக்கோம். இவ்வளவும் நாங்க படிக்கின்ற இந்த அரசியல் மற்றும் அரசறிவியல் பற்றிய இயல்புகள்ல ஒரு முக்கியத்துவமான, அதாவது ஒரு அறிமுக பகுதி. ஏன் இந்த அரசியல் என்ற விஷயத்தை நாங்க படிக்க வேண்டியிருக்கு, அதே போல அரசறிவியல் என்ற பகுதியில என்ன விஷயத்தை படிக்க வேண்டியிருக்கிறது பார்த்தாச்சு. ரைட். இதுக்கு பிறகுதான் நாங்க பார்க்க போறது இந்த முதலாவது பகுதி. இதுல இந்த அறிமுகத்துக்கு அடுத்த முதலாவது பகுதி அரசறிவியல்ல அரசறிவியல் என்றால் என்ன, அதை விளங்கிக் கொள்வதனால் காணப்படுகின்ற சில விடயங்கள். இப்ப இதான் நாங்க இந்த தலைப்பில் இருக்கிறதான் அரசறிவியல், அரசியல் மற்றும் அரசறிவியலை விளங்கிக் கொள்ளல் என்றதுதான் முதலாவது. அதாவது அரசியல் அதாவது என்னன்றது உங்களை லேசா சொல்ல போனா அரசறிவியல் என்றால் என்ன, அதை எப்படி நாங்க விளங்கிக் கொள்ற என்றதுதான் நாங்க இனி பார்க்க போறோம். அப்ப அந்த அடிப்படையில இந்த அரசறிவியல் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதில் காணப்படுகின்ற சில விடயங்கள். அப்ப அரசறிவியல் என்றா என்னென்னத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும்டா, இந்த அரசறிவியல் என்ற விஷயம் ஒரு கல்வி பகுதி என்ன. அப்ப இதுல ஓடரை நாங்க பார்க்க போகல, இதுல இந்த அரசியல் அரசறிவியல் என்று சொல்ற 2 விஷயத்தை நாங்க மெயின் பண்ணி தான் நாங்க இந்த அரசறிவியல் என்ற விஷயத்தை என்றால் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். அப்ப என்ன விஷயம்டா, அரசியல் என்றால் என்பதை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான விடயத்துல பார்க்கக்குள்ள இந்த அரசியல் என்றதும் அரசறிவியல் என்ற விஷயத்தையும் ஒரு கற்றல் பகுதியாக இரண்டை நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய பகுதியாக இருக்கு. அதைத்தான் நாங்க அடுத்தடுத்து இதை பார்க்கிறோம். ரைட். அந்த அடிப்படையில முதல்ல நாங்க உங்களுக்கு அந்த தலைப்பு போடுறேன்னா உங்களுக்கு சீனியமா இருக்கும், அப்படிதான் படிப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த சிலபஸ்ல முக்கியமான டாபிக் விளங்கும். சரியா? ரைட். இப்ப நாங்க பார்க்க போறது இதுல முக்கியத்துவமான முதலாவது பகுதி அந்த போர்ட் கொஞ்சம் சின்னதா இருக்க காரணம் என்னன்னா, இதுல பெருசா அந்த அளவுக்கான விஷயம் இல்லை, நாங்க எழுத தேவையில்லை, எல்லாம் நோட்ஸ் தானே, சும்மா ஒரு தலைப்புக்காக தான் எழுதுறேன். சரியா? ரைட். அரசறிவியலை விளங்கிக் கொள்வதற்கான சில விடயங்கள். பொதுவா அரசறிவியல் என்னன்றதை பார்த்து அதை விளங்கிக் கொள்வதற்கான விடயங்கள் இதான் நாங்க இப்ப பார்க்க போறோம் மெயினான தலைப்பு. இப்ப நாங்க இந்த அரசறிவியல் வந்துகிட்டு அதை பத்தி நாங்க சொல்ல போனா, அரசறிவியல் வந்துகிட்டு நாம அரசியல் என்ற விஷயத்தை நாங்க எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப அரசறிவியல் என்ற விஷயத்த முதல் பார்க்க போறோம். அப்ப ஏன் நாங்க இந்த அரசறிவியல் முதலாவது நாங்க படிக்கின்ற அந்த பாடப்பரப்புற முக்கியமான விஷயம் என்ன, இந்த அரசறிவியல் தான். சரியா? இந்த அரசறிவியல் என்ற விஷயத்துல இருக்கின்ற ஒரு பகுதியான் அரசியல் என்றது. அந்த அரசியல் என்ற பகுதியைத்தான் நாங்க கல்வியாக அரசறிவியல் என்ற விஷயமா படிக்கிறது. விளங்கிட்டேன்ல? அதுக்காகத்தான் நாங்க முதல் அரசியலும் அரசறிவியலுக்கும் இடையிலான முக்கிய விடயங்கள் என்று நாங்க பார்த்தோம். அறிமுகம். அதுக்குதான் அந்த அரசியல் என்ற என்னது, அரசறிவியல் என்றது விளங்கிட்டு இப்ப நாங்க படிக்கின்ற டாபிக் மெயின் டாபிக் வந்துட்டு இந்த அரசறிவியல் தான். அரசறிவியல் நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்லுவோமே, அரசியல் விஞ்ஞானம். இந்த அரசியல் விஞ்ஞானம் என்ற பாடம் தான் நாங்க ஒரு முழுமையா படிக்க போற பாடம். அப்ப அதுல முதலாவது பகுதி வந்து இந்த அரசறிவியல் விளங்கிக் கொள்வதற்கான சில விடயங்கள். இந்த அடிப்படையை கொண்டு இதுக்குள்ள வார இந்த அரசியல் அறிக்கை, அரசியல் என்ற என்னத்தை பத்தி சொல்லுது அந்த பாடத்திலே, அரசறிவியல் என்று சொல்லக்கூடிய பாடப்பரப்பு அரசியல் என்ற என்ன விஷயத்த சொல்லிருக்கி, அரசறிவியல் என்ன விஷயத்த சொல்லிருக்கி, அரசு என்ற என்னத்தை சொல்லிருக்கி, அரசாங்கம் என்ற என்னத்தை சொல்லிருக்கி, அணுகுமுறை என்ற என்னத்தை சொல்லிருக்கி, அரசியல் கட்சி சிவில் சமூகம் என்ன சொல்லிக்கண்டு ஒவ்வொரு டாபிக்கா ஒவ்வொரு தலைப்பா அந்த பாட உள்ளடக்கங்களை வச்சு படிக்க போறதுதான் இது. இதுல நாங்க யாப்புகள் படிப்போம், எல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் இதுல உள்ளடங்கும். இதுதான் மெயினான கான்செப்ட் அரசறிவியல். சரியா? இதை வச்சுதான் நாங்க எல்லாத்தையும் படிக்க போறோம். விளையாட்டான பிள்ளைகள் தெளிவாரிங்க. ரைட். ஓகே.
அந்த அடிப்படையில முதலாவது விஷயம் வந்துட்டு நாங்க அரசு அறிவியல் என்றா என்ன என்றதை விளங்கி அதுக்குரிய சில விடயங்கள் பார்க்க போறோம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த அரசு அறிவியல் என்று சொல்ல விஷயம் வந்துட்டு இன்றைய நேற்றைய விஷயமா சொல்லுங்க பாப்போம். இந்த அரசு அறிவியல் கற்கையை வந்துட்டு இன்றைய நேற்றைய விஷயமா இல்லை என்ன நாங்க இப்பதான் கொஞ்சம் முதல் பார்த்தோம். ஆரம்ப காலம் கிரேக்க காலத்துல உருவாக்கப்பட்டது. அப்ப கிறிஸ்துக்கு முன் இந்த சொல்றாங்க கிட்டத்தட்ட 2500 நூற்றாண்டுகள் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி விளங்க அப்படி அப்ப சொல்லலாம் எப்படின்னா அரசு அறிவியல் வந்துக்கிட்டு பொதுவா சொல்லலாம் எப்படின்னா ஒரு புராதன கற்கை புராதன கற்கை. இந்த பழமையான அந்த புராதன கற்கை என்ற விஷயம் வந்துக்கிட்டு இன்றைய நேற்றைய விஷயம் அல்ல. ஆரம்ப காலம் கிரேக்க காலம் முதல் இன்று வரைக்கும் சுமார் கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு அல்லது 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கற்கையாக இந்த அரசு அறிவியல் பாடப்படிப்பு விளங்கப்படுகிறது. அந்த அடிப்படையை கொண்டு தான் நாங்க இந்த அரசு அறிவியல் என்ற விஷயத்தை நாங்க என்ன செய்ய போறோம் ஒரு கற்கையான அடிப்படையில பார்க்க போறோம். அப்போ இதை சொல்றாங்க அரசியல் என்ற விஷயம் ஒரு கற்கையாக, அதாவது அரசு அறிவியல் இயல்பு பாடப்பரப்பு உள்ளடக்கும் விதிமுறை கோட்பாடுகள் போன்ற ஏனைய சில விடயங்களை கொண்டு சுமார் ஆரம்ப காலம் இன்று வரைக்கும் வளர்ச்சி அடைந்த ஒரு துறையாக உள்ளது என்பதை நாங்க கருத்தா சொல்லலாம். அதே போல இன்னும் சில விடயங்களை சொல்லலாம். அரசு அறிவியலில் பயன்படுத்தப்படும் அணுகுமுறை அறிக்கலாம், கோட்பாடுகள் அறிக்கலாம். அதே போல வேற என்ன சொல்லலாம்டா அரசியல் சார்ந்த பன்மைத்துவ சில கருத்துக்கள் இருக்கு. அதாவது கொமனான சில பொது விடயங்கள். அப்ப பொதுவான சில அரசியல் சார்ந்த கருத்துக்கள் இதையெல்லாம் நாங்க என்ன செய்யறோம்டா கற்றல் ரீதியான அடிப்படையில நாங்க எப்படி இதுல பார்க்குது என்றதான் இந்த முக்கியமான இந்த அரசியல் என்ற என்ன அரசு அறிவியல் விளங்கி கொள்ளலன்றது பகுதி. சரியா, இதை நாங்க அடுத்த ஒரு பகுதியா பார்ப்போம். இப்ப அந்த விஷயத்துக்குரிய விடயத்தை நான் சொல்லிட்டேன். சரி, எவ்வளவுதான் பெருசா நீங்க யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதான் அதாவது திரும்ப ஒரு தான் சொல்றேன் கேளுங்க. அரசு அறிவியலை பத்தி விளங்கணும்டா அரசு அறிவியல்டா இந்திய அதாவது பொதுவா நீங்க எழுதக்குள்ள சொல்லலாம் எப்படி ஆரம்பிக்கணும்டா அரசு அறிவியல் என்ற பாடப்பரப்பானது இன்றைய நேற்றைய பாடப்பரப்பு அல்ல. அதாவது ஆரம்ப காலம், அதாவது கிரேக்க காலம் முதல் இன்று வரைக்கும் சுமார் கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு அல்லது 2500 ஆண்டுகள் ஒரு பழமை வாய்ந்த ஒரு கற்கையாகும். இந்த கற்கை வந்துகிட்டு பாடப்பரப்புகளையும் அதே போல விடய உள்ளடக்கங்களையும் கொண்டு நாங்கள் விடய உள்ளடக்கங்களையும் கொண்டு வளர்ச்சி அடைந்த ஒரு துறையாகும். இதைத்தான் நாங்க இதுல இருக்கின்ற எண்ண கருக்களையும் பாடப்பரப்புகளை நாங்க இது சரியா பிள்ளையான்றது ஒரு ஆய்வின் அடிப்படையிலே ஒரு கல்வியாக கற்பதுதான் அரசு அறிவியல் என்றதை நாங்க சொல்லலாம். சரியா, அதே போல சொல்லலாம் வந்துகிட்டு முடிவா அரசு அறிவியல்ல உள்ள அந்த அணுகுமுறை கோட்பாடு விதிமுறைகள் என்ன விடயங்களையும் இதுல பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக உள்ளது. இவ்வளவுதான் இந்த அரசு அறிவியல் விளங்கிக் கொள்வதற்கான சில விடயங்கள். சரியா, இப்ப அடுத்த விஷயம் அரசு அறிவியல் என்பது அரசியல் கற்கை துறையாக கற்றல் என்பதில் காணப்படும் முக்கிய இரு கருத்துக்கள். இப்ப நாங்க இந்த அரசு அறிவியல் என்ற விஷயத்துக்கு வருவோம். இந்த அரசு அறிவியல் என்ற விஷயத்துல கற்கை துறை என்றா என்ன கல்வித்துறை என்ன இதுல உள்ள முக்கியமான விடயங்கள். இப்ப இதுல நாங்க இந்த அரசு அறிவியல் என்ற விஷயத்துல நாங்க பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பகுதி இருக்கு. என்ன பகுதி? அரசியல் என்ற பகுதி, அரசு அறிவியல் என்ற என்ன, அரசு என்ற என்ன, அரசாங்கம் என்ற என்ன, ஒவ்வொரு பகுதிகளா என்ன செய்யும் அந்த உள்ளடக்கங்கள் அடுத்தடுத்து நின்றுகிட்டே போகும். அப்ப அதுல நாங்க முதலாவது பார்க்க போறது உங்களோட கேமராவை ஓபன் ரைட். முதலாவது பார்க்க போறது இந்த அரசு அறிவியலை நாங்க அதையும் நான் கொஞ்சம் உங்களுக்கு தலைப்பா போட்டுதான் விளங்கும். சரியா, அரசு அறிவியலை கற்கை துறையாக பயன்படுத்தும் இருக்க அப்ப அரசு அறிவியலை ஒரு கற்கை துறையாக பயன்படுத்துகின்ற ஒரு முக்கிய இரண்டு கருத்து. இதுல என்ன இருக்கு? அரசு அறிவியலை ஒரு கற்கை துறையாக நாங்க பார்க்கணும். என்ன கற்கை துறையா பார்க்கமாட்டா அந்த கற்கும் என்பதில் கற்கை என்று சொல்லக்கூடிய கற்கை துறையா பார்க்கின்ற பயன்படுத்துகின்ற அதுல சொல்லப்படுகின்ற இரண்டு கருத்துக்கள் என்னென்ன கருத்தை கொண்டிருக்கின்ற அரசு அறிவியல்? ஒன்று, முதலாவது கருத்து அரசியல் என்ற பகுதியை கற்கை, இது ஒரு பகுதி. அடுத்த இரண்டாவது பகுதி அரசு அறிவியல். அப்ப இந்த அரசு அறிவியல் என்ற கற்கையில நாங்க முதலாவது பார்க்கப்படுகின்ற ரெண்டு பகுதிகள் இருக்கு. ஒன்று அரசியல் என்ற பகுதி, அரசு அறிவியல் என்ற பகுதி.
இந்த ரெண்டு பகுதியை கொண்டுதான் நாங்க என்ன செய்யறோம், தொடர்ந்து படிச்சு போறோம். அதுல இந்த அரசியல் என்ற பகுதி தொடர்ந்து நாங்க பேசுறது இல்லை. ஏனென்றால் இந்த அரசியலை தான் நாங்க அரசியல் பாடப்பரப்ப பார்க்க போறோம் தொடர்ந்து. அதனால முதல் ஆரம்பத்துக்காக நாங்க அந்த அரசியல் என்றதை முதல் என்னத்தை வழங்கி போட்டு, அதுக்கு இந்த அரசியல் என்ற விஷயத்த ஒரு கல்வி ரீதியா படிக்கிறத அரசியல் என்றதை நாங்க அடுத்த கான்செப்ட்ல பார்க்க போறோம். அப்ப அந்த அடிப்படையில தான் அரசியலை கற்பித்துறையா பயன்படுத்துகின்ற இரண்டு கருத்துக்கள் என்றா இது எம்சிக்யூல கட்டாயம் வார கேள்வி. சரியா? அதுல முதலாவது கருத்து அரசியல், இரண்டாவது கருத்து அரசியல். சரியா? ரைட். இதுல இதுல நாங்க பார்க்க போறது அரசியல் என்ற விஷயம். அப்ப அரசியல் என்றால் என்ன என்பது முதலாவது நாங்க என்ன சொல்லணும், விளங்கிக் கொள்ளணும். இதுல முதலாவது பகுதி அரசியல் என்றா என்னன்றது. அப்ப அரசியல் என்றா என்ன? நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாட்டை தேசத்தை என்ன செய்யறது, ஆட்சி செய்யறது அரசியல் என்ற பகுதி. இது பொதுவாக சொல்லக்கூடிய பகுதி. அப்ப அதை சொல்லுவாங்க எப்படி என்றா, இந்த யாருகிட்ட நாங்க போய் கேட்டாலும் அரசியல் என்றா என்னன்னு கேட்டா, அரசியல் என்பது ஒரு நாட்டை தேசத்தை என்ன செய்யற ஆட்சி செய்யும் ஒரு பகுதியா அரசியல் என்ற ஒரு கருத்து ஒரு சாதாரண நடைமுறை ரீதியாக இப்ப பேச்சு வழக்கில சொல்லுவோமே, நாங்க போக வரக்க கதைக்கும் ஒரு வசனம் தான் இது. சரியா? அதே சமயம் இந்த அரசியல் என்ற விஷயத்தை நாங்க கல்வி ரீதியாக பார்க்கின்ற போது அது வேற விதத்தில் அமையுமா. அதுல ஒன்று சொல்றாங்க, அரசியல் கற்கை அரசியல் என்றால் என்பதற்கு பொதுவாக மக்கள் மத்தியில பொதுவாக கிடைக்கின்ற ஒரு கருத்து தேசத்தை ஆட்சியர் என்ற கருத்தை சொல்லலாம். ஆனால் கல்விசார் அரசியல் என்ற விஷயத்தை கல்விசார் நோக்கில் நாங்கள் பார்க்கின்ற போது அரசு மற்றும் அரச நிர்வாக ஆட்சி என்பதை அடிப்படையாக கொண்டு. அப்ப கல்வி ஒரு அடிப்படை, கல்வி என்ன ஒரு மனிதன் ஒரு அடிப்படை தான் கல்வி என்ன. அப்ப அந்த கல்வி ரீதியாக நாங்கள் நோக்குகின்ற போது அதை சொல்லலாம் அரசு மற்றும் அதனுடைய நிர்வாகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பகுதி முறைதான் என்ன, கல்வி ரீதியான ஒரு பகுதி. அதே போல இன்னொரு பகுதி சொல்லப்படுது, ரெண்டு பகுதியை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கல்வி ரீதியா நோக்குகின்ற போது அதே போல அரசுக்கும் அதே போல வெளியில் இருக்கின்ற அரசுக்குள்ளேயும் வெளியிலும் இருக்கின்ற பிரஜைகள் இருக்காங்கன்னு அவங்களுக்கு இடையில ஒரு தொடர்பை கொண்ட ஒரு பகுதி. இப்ப இந்த ரெண்டு வகையான விடயங்களும் தான் இதுல உள்வாங்கப்படுது இந்த அரசியல் என்ற. இப்ப நாங்க பார்க்கறது முதல் இது அரசியல் என்ற விஷயத்தை. அப்ப அரசியல் என்றதுல ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று நடைமுறை பகுதி, அந்த கல்வி ரீதியான பகுதி. இதுல நடைமுறை ரீதியா பார்க்கின்ற போது அரசியல் என்ன செய்தோம்னா, ஒரு நாளாந்தமாக நாங்க நடைமுறையில பேசக்குள்ள அது தேசத்தை ஒரு நாட்டை ஆட்சியர் என்று சொல்லலாம். அதே போல கல்வி என்ற பகுதியில பார்க்கின்ற போது அதை ஒரு அரசு அதே போல அரசு நிர்வாகம் பற்றிய ஒரு அடிப்படையான விடயங்களை என்ன செய்யற நாங்க தெரிஞ்சு கொள்வது. அப்ப கல்வி ரீதியாக அதை தெரிஞ்சு கொள்வதுதான் அந்த முறையாக, அதாவது அரசு நிர்வாகம் பற்றி எப்படி அது சரியா செயற்பாடுதான். நாங்க இப்ப வாயால பேசுறதுக்கும் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சு அதை விளங்குறதுக்கு வித்தியாசம் என்ன. அப்ப அதனால நாங்க அதை ஒரு முறையா பார்க்கக்குள்ள அரசு நிர்வாகம் எப்படி ஆட்சி செய்ததை நாங்க பார்க்கறது. அதே போல இன்னொரு பகுதி வந்தது அரசுக்கும் அரசு சார்ந்த பிரஜைகள் என்ன மக்கள் அவங்களுக்கும் இடையில என்ன தொடர்பு கொண்டு காணப்படுதுன்றதை பார்க்குது. இந்த ரெண்டு வகையிலையும் தான் அரசியல் கற்கையான ஒரு பகுதி இருக்கு, அதே போல அரசியல் நடைமுறை என்ற பகுதி இருக்கு. ரைட், சரியா? இப்ப இந்த வகையில இப்ப இதுல சொல்ற கல்வி ரீதியான பகுதியை நாங்க பார்ப்போம். அப்ப கல்வி ரீதியான பகுதியை எடுத்துக்கிட்டோம்டா அது அரசு நிர்வாகம் என்ற விஷயத்தோட எப்படி தொடர்படுது கல்வி என்று சொல்றோம். அப்ப அந்த கல்வி என்று சொல்லக்கூடிய பகுதி கொஞ்சம் முடிஞ்சு போல. அப்ப இந்த அடிப்படையில அரசு நிர்வாகம் அதே போல ஆட்சி, சரியா? அரசு நிர்வாக ஆட்சி. இப்ப இந்த விஷயத்தை நாங்க கல்வி ரீதியாக பார்க்கின்ற போது அது அங்கே வந்துட்டு நாங்க பேஸ் பண்ணி ஆரம்ப காலத்தில் உள்ள விஷயத்தையும் எடுத்துதான் நாங்க சொல்ல வேண்டியது. அப்ப அந்த அடிப்படையில அரசியல் என்று சொல்லக்கூடிய கல்வி ரீதியான பகுதியில முதலாவது அரசு நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய பகுதி. இது எப்படி உதாரணத்துக்கு நாங்க சொல்லலாம், ஆரம்ப காலம் அதாவது கிரேக்க காலம் முதல் இருந்து இந்த அரசியல் என்ற விஷயம் ஒரு முக்கியத்துவமான ஒரு துறையாக விடயமாக பார்க்கப்பட்டது. அது வந்துகிட்டு எப்படின்னா புராதன கிரேக்க அதே போல நைத்திய சீன போன்ற தத்துவ ஞானிகளான அரசியல் மற்றும் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி சில வரைவிலக்கணம் சொல்லியிருந்தாங்களாம். அப்ப ஆரம்ப காலத்துல இருந்தாங்க நோக்கக்குள்ள கிரேக்க காலம் அதே போல நைத்திய சீன அதே போல நைத்திய சீன தத்துவ ஞானிகள் இவங்கெல்லாம் இதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. ஆரம்ப காலத்துல இருந்து இந்த அரசியல் என்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மட்டும் இல்லாம சில வரைவிலக்கணமான விடயங்களை சொல்லியிருந்தாங்க.
அப்ப இந்த அரசியல் என்ற விஷயம் எப்படி உருவாக்கப்பட்டது, இதுக்கு என்ன வரவேற்பு கொடுத்தாங்க ஆரம்ப காலத்துல பார்த்தா, இந்த ஆங்கில மொழியில் இருக்கின்ற இதுக்கு ஒரு பேர் ஆங்கிலத்தில் சொல்ற பொலிட்டிக்ஸ். அப்ப என்ன பேர்? பொலிட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பேர் தான் இது ஆங்கில பேர். அப்ப பொலிட்டிக்ஸ் என்ற சொல் கிரேக்க மொழியில் உள்ள பொலிட்டிகோஸ். அப்ப நல்லா விளங்க பொலிட்டிக்ஸ். ஓ சரி, ரைட், கொஞ்சம் இந்த பொலிட்டிக்ஸ் என்பது ஒரு இங்கிலீஷ் பேர். சரியா? இப்ப நாங்க வளமை நடைமுறையில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்றோம் என்ன. அப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னக்குள்ள அப்ப அந்த சயின்ஸ் அந்த சொல்றது இப்ப அண்மை காலமாக ஒரு ஆய்வு பகுதியாக இருந்த அரச அறிவியல் சொன்னாங்க. முதல் வந்துக்கிட்டு ஆரம்ப காலத்தில் எல்லாம் இந்த அரச அறிவியல் சொல்ற பேர் வாழ்ந்து முதல் பொலிட்டிக்ஸ் என்ற ஒரு பேரோட அரசியல் என்ற பேர் மட்டும்தான் இருந்து. அப்ப இந்த பொலிட்டிக்ஸ் என்ற இந்த ஆங்கில பேர் வந்துருக்கு பொலிட்டிகோஸ். பொலிட்டிகோஸ் பொலிட்டிகோஸ். அப்ப பொலிட்டிக்ஸ் என்ற பேர், பொலிஸ் என்ற பேர் வந்துட்டு ஆங்கில பேராக இருந்துச்சு. இந்த ஆங்கில பேர் கிரேக்க காலத்துல கிரேக்க மொழியில இந்த பொலிட்டிக்ஸ் என்ற பேரை பொலிட்டிகோஸ் என்ற ஒரு பேராக மாற்றி அமைச்சாங்க. சரியா? உங்களுக்கு எல்லாம் நோட்ஸ்ல எழுதி இதுல உங்களுக்கு எழுதி காட்டுது. சரியா? நீங்க அலட்டி இது பொலிட்டிகோஸ் பொலிட்டிகோஸ் என்ற பேராக உருவாக்கப்பட்ட. அதுல என்ன செஞ்சாங்க, ஆங்கில பேராக இருந்த பொலிட்டிக்ஸ் என்ற பேர்ல இருந்து பொலிட்டிகோஸ் என்ற கிரேக்க பேரை பிரிச்செடுத்தாங்க. அப்ப இந்த பொலிட்டிகோஸ் என்ற பதம் பிரிந்து வந்ததால் அப்ப இதுல இருந்து இந்த பொலிட்டிக்ஸ் சொல்லக்கூடிய ஆங்கில பேர்ல இருந்து இந்த பொலிட்டிகோஸ் என்ற கிரேக்க பேர் இதுல இருந்து திரும்ப ஒரு பிரிச்செடுக்காங்க. அதாவது ஆங்கில பேர்ல இருந்து பொலிட்டிகோஸ் என்ற கிரேக்க பேராக உருவாக்கப்படுது. இந்த கிரேக்க பெயராக உருவாக்கப்பட்ட இந்த பொலிட்டிகோஸ் என்ற பேர்ல இருந்து திரும்ப போலீஸ் என்ற பெயர் உருவாக்கப்படுது. நல்ல வணங்கி போகணும். போலீஸ் மூன்றாவதாக சரியா? போலீஸ் இந்த பேர் தான் கடைசி மொழியில வருது. அப்ப போலீஸ் என்னன்னா ஆரம்ப காலத்துல நகர அரசன் சொல்லுவாங்க. நகர அரசன் கிரேக்க காலத்துல ஆரம்ப காலத்துல வந்து ஆரம்பத்திலேயே கிரேக்க காலத்துல இந்த போலீஸ் என்ற பேர் நகர அரசுகளை மையமாக கொண்ட ஒரு பேராக. அப்ப ஏனென்ற அந்த ஆரம்ப காலமான கிரேக்க காலத்துல நிறைய நகரங்களை மையமாக கொண்ட அரசுகள், உதாரணமா எதென்ஸ், ஸ்பார்ட்டா போன்ற தலைநகரங்கள், அதே போல நகரங்கள் என்று பல கிரேக்கத்தை சார்ந்த நகரங்கள். இந்த நகரங்களை அதிலேயும் சிறு சிறு பகுதிகள் நிறைய பிரதேசங்களாக இருக்கு. இந்த பிரதேச ரீதியாக அது சொல்ற சிறிய சிறிய நகர அரசுகள் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்த போலீஸ் சொல்லக்கூடிய நகர அரசு. அப்ப இது வந்துட்டு இந்த போலீஸ் சொல்லக்கூடிய இந்த நகர அரசுல ஆரம்ப காலத்துல வந்துட்டு இந்த மக்களுடைய அரசியல் நிலைமை வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா நேரடியாக பங்கு பற்றக்கூடிய ஒரு அரசியல் நிலைமையாக ஆரம்ப காலத்துல இந்த கிரேக்க காலத்துல இருந்ததாக நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த ஆரம்ப காலத்துல இந்த கிரேக்க நகர அரசு என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு இப்ப நாங்க பார்க்கிறது அரச நிர்வாக ஆட்சி என்று சொல்லக்கூடிய கட்டல் பகுதியின அந்த பகுதியில உள்ள இருக்கின்ற ஒரு விடயத்தை நாங்க விரிவுபடுத்தி பார்த்தோம். கொஞ்சம் விரிவா பார்க்கக்குள்ள நாங்க முதல் இந்த அரசியல் என்ன ஏன்னு இந்த பேர் எப்படி வந்ததை விளங்குவோம். அப்ப அந்த அடிப்படையில நாங்க கிரேக்க ஆரம்ப காலத்துல சில அறிஞர்கள் காலத்துல உருவாக்கப்பட்டது. இந்த அறிஞர்கள் இதுக்கு என்ன செஞ்சாங்க, அரசியல் என்ற பேருக்கு ஆங்கிலத்துல பொலிட்டிக்ஸ் என்று கொடுத்தாங்க. பொலிட்டிக்ஸ் என்றது கிரேக்க பேர் வந்துட்டு பொலிட்டிகோஸ் என்று சொல்றாங்க. அந்த ஆங்கில பேரை கிரேக்க காலத்துல வந்தது இந்த ஆங்கில பேருக்கு பொலிட்டிகோஸ் அதாவது கிரேக்க பேராக இருந்தது. இந்த கிரேக்க பேர்ல இருந்து ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு பேர் தான் போலீஸ் என்ற இதை சொல்ற ஆரம்ப காலத்துல நகர அரசு. அப்ப ஆரம்ப காலத்துல அரசியல் என்ற பெயர் என்ன நகர அரசு என்ற பெயராக காணப்படும். நல்லவனை போகணும். இப்ப ஆரம்ப காலத்துல நாங்க இப்ப பார்த்துக்கணும் இந்த அரசியல் என்ற பெயர் ஆரம்ப காலத்துல என்னது நகர அரசு என்ற பெயர். அப்ப போலீஸ் என்ற ஒரு பேரில் போலீஸ் என்றா நாங்க இங்கிலீஷ் தேவையில்லை, அரசியல் என்ற பேர் ஆரம்ப காலத்துல நகர அரசு என்பதுதான் அரசியல் என்ற ஒரு பேராக இருந்தது. அப்ப இந்த நகர அரசு பிரதேசங்களுக்கு மத்தியிலே சின்ன சின்ன நகரங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசு. அப்ப இந்த அரசுல இந்த கிரேக்க காலத்துல இந்த அரசுல என்னென்ன விஷயங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது என்பதை சொல்றாங்க. அதுல முதலாவது விடயம் அரசினுடைய தோற்றம். சரியா?
ரெண்டாவது விஷயம் அரசினுடைய நோக்கம். அப்ப அரசினுடைய தோற்றத்தை எடுத்தா நாங்க ஒரு 5-10 நிமிஷம் கூட போகும் சில டைம்ல. சரியா? இப்ப முன்ன கிளாஸ் இருந்தக்குள்ள நான் ஒரு நேரத்துல விடுவேன். கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நான் ஒரு 5-10 நிமிஷம் போகும். சரியா? ரைட், ஓகே. அப்ப அந்த வகையில அரசின் தோற்றத்தை பாத்தீங்கன்னா அரசு வந்துட்டு எப்படி உருவாக்கப்பட்டதுல முதல் விஷயம் நாங்க இப்ப பார்த்தோம். அதே போல அரசின் நோக்கம். அப்ப இந்த அரசின் நோக்கம் வந்துட்டு என்ன விஷயத்துக்கு முக்கியத்துவப்படுத்தி, என்ன நோக்கத்துக்கு முக்கியத்துவப்படுத்தி இந்த நாங்க பார்க்கின்ற இந்த அரசியல் விஷயத்தை பின்பற்ற வேண்டியிருக்கு என்றது இரண்டாவது அரசியல் நோக்கம். அதே போல அரசாட்சி செயல்முறை. அப்ப இந்த அடுத்த கட்டமாக சொல்லப்படுகிற ஆட்சி என்று சொல்லக்கூடிய செயல்பாடு, இதனுடைய செயல்முறை, இந்த ஆட்சி எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது, எப்படி செயல்படுத்தப்படுது என்றது. அதே போல பாருங்க, அரசுக்கும் பிரஜைகளுக்கும் இடையிலான தொடர்பு. அப்ப அரசுக்கும் பிரஜையான அந்த மக்களுக்கும் இடையில என்ன நெருக்கிய தொடர்புகள் காணப்படுகின்றது. அதே போல இந்த மேலதிகமா சொல்றாங்க ஆட்சி முறை. ஆட்சி செயற்படுத்துற செயல்முறை என்றா ஆட்சி செய்கிற விதம், ஆட்சி முறை என்றா ஆட்சி நடக்கின்ற ஒரு முறை. ஆட்சியில பல ஆட்சி, சரியா? அதாவது சொல்லுவாங்க, நீங்க அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கணும், அரசியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதை நாங்க யூனிட் 4க்கு வந்தீங்கன்னா நீங்க படிப்பீங்க. அதை சொல்றோம் அரசியல் அமைப்பு. அதாவது அரசியல் இருக்கின்ற அந்த அரசு முறைகள்னு சொல்லுவாங்க, ஆட்சி முறைகள். அதை சொல்ற வந்துட்டு பொதுவாக அவங்க உதாரணத்தை சொல்ற ஒற்றை ஆட்சி, சமஷ்டி ஆட்சி, அதே போல ஜனாதிபதி முறை, பாராளுமன்ற முறை, இப்படியா சொல்றது அந்த ஆட்சி முறைகள். சரியா? அப்ப இந்த பகுதியும் இருக்கு. சரியா? அப்ப ஆட்சி செய்கின்ற முறை, செய்யறா நிர்வாகிக்கின்றது ஆக்களை போட்டு எங்க நாட்டை பொறுத்தளவில எங்க நிர்வாகம் வேண்டா பாராளுமன்றம், பாராளுமன்றத்தை அரசின் தலைவர் ஜனாதிபதி பிரதமர் இருப்பார். அது கூட இருக்கின்ற நிர்வாகிகள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவங்களை கொண்டு ஆட்சி செயல்பாடு நடக்கும். இது செயல்முறை. அப்ப முறை என்றது அந்த யாப்புன்னு சொல்லுவோமே நாங்க அரசியல யாப்பு, அந்த யாப்பில என்ன சொல்லப்பட்டிருக்கும், எப்படி முறையில நீங்க ஆட்சி செய்யணும், ஆட்சி முறை. சரியா? அரசியல் ஆட்சி முறை என்று சொல்றோம், குழம்பிக்க கூடாது. சரியான? ஆட்சி முறை. அதே போல ஆட்சியாளர்களின் பண்புகளும் திறன்களும். அப்ப அந்த ஆட்சி செய்கிற ஆட்சியாளர் வந்துட்டு எப்படி செயல்படணும், அவர ஆட்சி டேலண்ட் ஆகிக்குமா, அதே போல அவர ஆட்சியாளர பண்பண்டா அவர் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாராலையும் மதிக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான வைக்கிறாரா, இப்படியான விஷயங்கள். இந்த 6 விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஆரம்ப காலத்திலே இந்த நகர அரசு பற்றிய கற்கையும் ஆய்வு செய்யப்பட்ட விதமும் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது. அப்ப புராதன இந்தியாவிலே, அதே போல கௌடில்யர்கள், இந்தியாவில் இருக்கிற கௌடில்யர்கள், அதே போல புராதன சீனாவில் இருக்க கான்மிஸ், இந்த 2 குழு ஆரம்ப காலத்துல இருந்தாங்க. இவங்களோட அந்த நேரத்துல அந்நேரம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கின்ற கௌடில்யர் ஒரு வம்சம், என்ன, அதே போல சீனாவில் இருக்க கான்மியூசஸ் அவங்களோட வம்சம். இவங்களோட காலத்தில் நடந்த ஆட்சி முறை மன்னர் ஆட்சி செயற்பாடு. அப்ப இந்த மன்னர் ஆட்சி செயற்பாட்டிலையும் கூட இந்த அரசியல் நாங்க சொல்ற கிரேக்க நகரத்துல பார்த்த இந்த அரசியல் செயற்பாடுகள் இங்க வந்துட்டு எப்படி இருந்துச்சாமண்டா, அதாவது ஆட்சியாளர் மன்னனுக்கு கூட சொல்லுவோமே மந்திரிமார்கள் வளர்ச்சி, அந்த நீங்க பார்த்திருப்பீங்க சில, உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா நீங்க சினிமாக்கள்ல பார்த்துருப்பீங்க, மன்னன் சிம்மாசனத்துல இருப்பார், அது பக்கத்துல மந்திரி மனிதர், அவங்களோட ஆலோசனையின் பிரகாரம் இந்த ஆட்சி ஏற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக நாங்க இந்த ஆரம்ப காலகட்ட அரசியல், அதாவது இந்தியாவில் கௌடிய கால வம்சத்திலேயும் அதே போல சீனாவிலேயே கான்மியூசஸ் சொல்லக்கூடிய வம்சத்திலேயும் செயற்பட்டதை காணும். அப்ப இந்த அடிப்படையில தான் நீங்க என்ன சொல்லணும், இந்த நாங்க அரச நிர்வாகம் பற்றிய விடயத்தை ஒரு கல்வி ரீதியான செயற்பாடுகள் நாங்க விளையும் கொள்ள முடியும். இப்ப இதுக்கு அடுத்து நாங்க பார்க்க போறது சமூக பிரயோகம் என்ற வகை. சமூக பிரயோகம் அதை சொல்றோம் நாங்க 2வது பகுதி பார்த்தோம், அரசுக்கும் அரசில் இருக்கின்ற பிரஜைக்கும் இடையிலாக எப்படி சமூக பிரயோகம் செயற்படுகிறது, அரசியல் செயற்பாடு இருக்கின்றது 2வது பகுதி. கற்றல்ல, அதாவது கற்றறியா பார்க்கின்ற 1வது பகுதி அரச நிர்வாகத்துக்கு இடையில ஆட்சி ஏற்பாடை பிடிக்கும். அதே போல அரசுக்கும் பிரஜைக்கும் இடையில சமூக பிரயோகமே பிடிக்கும் 2வது பகுதி. இந்த 2வது பகுதியை நாங்க அடுத்த விளையும் கொள்ள வேணும். அதை நாங்க இப்ப டைம் போற அமைக்கிறதுல அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். கொஞ்சம் நீங்க கிளாஸுக்கு டைமோட வாங்க. மிக முக்கியமான விஷயம் என்னென்ன பிள்ளைகள், இந்த விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு விடுபாட்டு இருந்தா அதுதான்